இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட வீடு வாங்குறதுக்காக நிறைய கிளைண்ட்ஸும் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீடும் இருந்துட்டு இருக்கு. இதில் மோஸ்ட்டாக நிறைய கிளைண்ட்டுக்கு அந்த வீடை உள்ள வெளியே அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி வீடியோ கேப்சர் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் ஒரு சில கிளைண்ட் அந்த வீட்டை வந்து ஈவினிங்கில் ஷூட் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஈவினிங்க்கு மேலே அந்த வீட்டை வீடியோ எடுக்கும்போது அவங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு சம்பவமும் நடக்குது. Wow, it's 10 p.m. and my day was fully booked with showings of this beautiful vintage 1962. Wow, it's 10 p.m. and my day was fully booked with showings of this vintage 1963 bungalow. Go ahead, do it again. You're on camera. Open this door. Go ahead, open this door. Open this door like you did the other one. Come on, just move the glass or something. Go ahead, do it again. I'm not scared. இவங்க இங்கே வீடியோ எடுக்கும்போது ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டேக் இவங்க வீடியோ எடுக்கும்போது அங்கே ஸ்ட்ரேஞ்சாக அது ஒன்று நடந்திருக்கு. பட் அதை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் செகண்ட் டேக் எடுக்கும்போது அங்கே இருக்கிற டோர் தானாக ஓப்பனாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோவில் ஒரு சில சேஞ்சஸையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 10 p.m. and my day was fully booked with showings of this vintage 1963 bungalow. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லேடி ஃபோட்டோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த டோர் ஓப்பன் ஆகிற அந்த சமயத்தில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஃபேஸ் டார்க் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜென்ட் டே டைம்லையும் இந்த வீடை ஷூட் பண்ணவும் வந்திருக்காங்க. அப்போ ஒரு சில விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணதும் சொல்லியிருக்காங்க. Join me on a tour of this charming 3.5
Join me on a tour of this charm. இப்படிப்பட்ட இந்த பேய் வீட்டை இவங்க கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல் பண்ணுறதுக்கு தான் இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வீடியோட கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், இந்த வீட்டை சேல் பண்ணுங்கள், பட் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்டோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த வீட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா இந்த வீட்டை வாங்குவீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை டிக்டாக் யூசரான பேரநார்மலி அப்படின்றவர் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க வீட்டில் அன்னைக்கு குரான் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கிறத ஃபீல் பண்ணுறாரு. அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையோட சத்தமும் கேட்குது. என்னடா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குரானுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட 2 கால் இருக்கிறது க்ளீனாக தெரியுது. ஆனால் குரானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுங்க இருக்கிறதுக்கான தடயமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் இவர் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியிலே வந்துடுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை சிம்பிளி சரத் அண்ட் அவங்க டீமோட ஒரு அபேண்டட் ஸ்கூலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வராங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இடத்துல என்னென்ன கேப்சர் பண்ணுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். இங்கே இருங்க. பின்னாடி பார்த்தேன். ப்ரோ போச்சு ப்ரோ, போ கேப்சர் கேப்சர். ஜெகன் ப்ரோ பிளான்ல இருக்காங்க. என்னடா ஜெகன் ப்ரோ ஒரு கிளாஸ் ரூம் வர போனோட இவங்க உள்ளே வந்த ஸ்டார்டிங்லேயே அங்கே இருக்கிற ஒரு உருவத்தையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டேபிள் அங்கேருந்து யாரோ தூக்கி போட்ட மாதிரியே வந்து விழுந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட வெயிட்டான டேபிள் கண்டிப்பாக காற்றடிச்சு இவ்வளோ தூரம் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போனா அங்கே பேய் இருக்கா? ப்ரோ ப்ரோ நோ சொல்ல வைக்கிறாங்க ப்ரோ. இப்போ பாருங்களேன் ராகுல அது லெட்டர் வருது ப்ரோ. ப்ரோ சம்திங் ராங் ப்ரோ. தாடி என்ன பண்ணுறாங்க? ஆமாம் நல்லா ஆகுது. எல்லா டீச்சருக்கும் எல்லா பசங்களும் பிடிக்கும் தான், காட்டிக்க மாட்டாங்க தெரியுமா? புரியுது ப்ரோ. வாங்க ப்ரோ போகலாம். ப்ரோ கேமரா ஆஃப் பண்ணு ப்ரோ. ஜெகன் ப்ரோ ஏய் ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ஆன் பண்ணி கேமரா போடு. இல்லை கடைசி அந்த கருப்புரும் அந்த ரூஃபில் போகிறத இவங்களும் கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை 2022 லாஸ்ட் நியூ இயர் அப்போ தான் இந்த ஒரு வீடியோவும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது யாரால் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 போலீஸால் தான் இந்த வீடியோவும் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு.
அந்த 2022 லாஸ்ட் டே நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போது அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. அது என்னன்னா சம்மந்தப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான சத்தம், அதுவும் அந்த சத்தம் கேட்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால 3 போலீஸும் அந்த இடத்துக்கும் வராங்க. அண்ட் கால் பண்ண அந்த பர்சன் கிட்ட கேட்கும்போது அந்த வீட்டில் கமலாக்கா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கூடவே 4-5 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு நியூ இயர் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆக போதும் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஓய்ஜா போர்ட் கேமும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதனாலே அந்த பொண்ணு உடம்புல பேயும் பூந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கு. Jezu, jak to Oda tak warczy? Ja pierdzielę. Pierdolę, ja dostałem tylko 5000 zł. Idź stąd. Uważaj. Kamila! Kamila! Ona jest nad nami u góry. Od góry coś widzi. Nie? Drut ma jakiś. இங்கே இருக்கிற போலீஸ் இவங்களால அந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியல. ஏன்னா இவங்களுக்கும் கொஞ்சம் பயமும் இருந்திருக்கு. அது இல்லாமல் பேய் பிடிச்சா அந்த பொண்ணு கையில் கிடைக்கிற வெயிட்டான பொருள்லாம் தூக்கி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் போலீஸ் சுற்றி வந்து இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு ஜன்னல் இருந்துட்டு இருக்கு. அது வழியாக ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. Tu jesteś. Chodź, misiu. Nie patrz jak świnia, kurwa. Chodź. Chodź tu, kurwo. No chodź tu. Chodź tu, Kamilka. Kamilka, tu coś nie widzę. No nie czołgaj się. Kamilka. To dziecko cię woła. Kamilka. Wiktoria cię woła. இதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணை அந்த வீட்டிலேருந்து வெளியிலையும் தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணையும் சரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை ஒரு செக்யூரிட்டியான டிம் சாபர் அப்படின்றவர் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரும் புதுசாக ஒரு பெரிய பில்டிங்கில் நைட் ஷிஃப்ட் வேலைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காரு. பட் இந்த கம்பெனியில் வந்ததுலேருந்து இவரும் நிறைய விதமான ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் ஒரு சில உருவங்களாக இருக்கட்டும், ஓப்பனாக சொல்ல போனால் இந்த இடத்துல பேய் இருக்கிறத இவரும் ஃபீல் பண்ணுறாரு.
இந்த பாத்ரூம் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறத இவரும் ஃபீல் பண்ணி வீடியோ எடுக்கிறாரு. அப்போ ஒரு பாத்ரூம் டோர் கீழே இருந்து 2 கால், அதுவும் வெளுத்து போன மாதிரியா இருக்கு. ஆரம்பத்தில் இந்த காலை இவரும் பெருசா பார்க்கல. பட் அந்த காலை பார்த்தா அடுத்த செகண்ட் டைம் இவரும் ரொம்பவே பயந்து போறாரு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த பில்டிங்ல நடக்கிற அடுத்தடுத்து பயங்கரமான விஷயத்த இவரும் வீடியோவா கேப்சர் பண்றாரு. Hello? Whoa. Hello? Who's there? Hello? அந்த தூரத்தில் யாரோ நிற்கிறதையும் இவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு கிளியராக தெரியுது அங்கே நிற்கிறது உண்மையிலேயே மனுஷன் இல்லை அப்படின்னு. Hello? இந்த இடத்துல 2 கை இருக்கிறதையும் பார்க்குறாரு. அண்டு கொஞ்சம் மேலே பார்த்தா சம்திங் அங்கே உருவம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் அந்த கை அங்கேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் இவர் அங்கே லைட் அடித்து பார்க்கும்போது அந்த இடம் எம்டியாக தான் இருக்குது. Last night shift at the facility. அண்ட் டிம் சாபர் இதுதான் இந்த இடத்துல கடைசியாக எடுத்த வீடியோ. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு டோட்டலாக இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு பர்மனெண்ட்டாக வேலையை விட்டும் நிற்கிறாரு. அப்படின்னா டிம் சாபர் உண்மையிலே இந்த இடத்துல கேப்சர் பண்ணது பேய் தானே?